மீண்டுமாக வழிபாட்டு தலங்கள் எல்லாம், மக்கள் கூடுகைகள் எல்லாம் கொரோனாவினாலே தடை செய்யப்பட்டிருக்கின்ற இந்த சூழலிலே வலைதள காணொளி மூலமாக உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கின்ற ஒரு இணைவை எங்களுக்கு நீர் கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எடுக்கிறோம். இந்த வழிபாட்டில் பங்கேற்கின்ற உமது பிள்ளைகள் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். உமது வழிபாட்டில் இருக்கிறோம் என்கின்ற உணர்வோடு ஆங்காங்கே இருந்தாலும் உள்ளங்களிலே உம்மை பார்க்கின்ற அறிவையும் ஆற்றலையும் உத்வேகத்தையும் புதிய தெம்பையும் நீர் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வழிபாட்டிலே நீர் எங்களை ஆசீர்வதியும். நாங்கள் தூரங்களிலே இருந்தாலும் ஒருங்கிணைக்கப்பட்டவர்களாக இந்த வழிபாடு எங்களை ஒருங்கிணைக்கிற வழிபாடாக இருக்க உம்முடைய தூய ஆவியின் அருளை, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் எல்லா இடங்களிலும் உணர எங்களை நீர் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அருமைரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரில் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமேன். அன்புக்குரிய இறை மக்களே, இந்த வலைதள காணொலி மூலமாக வழிபாட்டில் இணைகின்ற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். நாம் யாவரும் கடவுளை போற்றும் வண்ணமாக இந்த வழிபாட்டுக்கு ஆரம்பமாக 14வது பாமாலை பாடலை பாடுவோம். அனாதியான கர்த்தரே தெய்வீக ஆசனத்திலே என்ற பாடலை பாடுவோம். பாமாலை எண் 14. அனாதியான கர்த்தரே தெய்வீக ஆசனத்திலே வானங்களுக்கு மேலாய் மகிமையோடிருக்கிறீர். பிரதான தூதரும் முன்னே அமுகம் பாதம் மூடிய சாஷ்டாங்கமாக பணிவார் நீ தூய தூய என்னுவார். நீரோ உயர்ந்த வானத்தில், நாங்களோ தாழ்ந்த பூமியில் இருப்பதால் வணங்குவோம் மாபயத்தோடு சேருவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய தந்தையாகிய கடவுளாலும் திருமகனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். திரியேக கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்ற உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறமானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர், சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறைங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். அன்புக்குரியவர்களே, நமக்கு பாவம் இல்லை என்று நாம் சொல்லுவோமானால் நமக்கு உண்மை இல்லை என்று திருமறை சொல்கிறது. ஆகவே நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்தவர்களை விட்டுவிட்டு கடவுளின் சமூகத்தில் இருக்கிறோம் என்கிற உணர்வோடு நம்மை தூய்மைப்படுத்தும்படியாக நம்மை ஆண்டவரிடத்திலே நாம் தாழ்த்துவோம். கடவுளின் அரசு அருகில் இருக்கிறது, மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கின்றார். முதலாம் பாவரிக்கை ஜெபத்தை யாவரும் இணைந்து சொல்லுவோம். சர்வவல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் வழியடைந்து போனோம்.
எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் வழிநடத்தினோம். உமது பரிசுத்த கற்பனைகளும் செய்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவனுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தத்தின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இரங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்திலிருந்து துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் தேவபக்தியும் நீதியும் நடந்து வர இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். எல்லா வல்லமைகள் அடங்கிய நம்மீது அன்புள்ள கடவுள் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளையிட்டுள்ளி நம் வாழ்க்கையை தூய்மைப்படுத்துவதற்கான காலத்தையும் தம்முடைய தூயாவின் கிருபையும் தேற்றலையும் தந்தல்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். வாசிக்க முடியாது தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் திருமறை பாடம் உபாகமம் 7ஆம் அத்தியாயம் 1ஆம் வாக்கியம் முதல் 11ஆம் வாக்கியம் வரை. உபாகமம் 7ஆம் அத்தியாயம் 1ஆம் வாக்கியம் முதல் 11ஆம் வாக்கியம் வரை. நீ சுதந்திரிக்கப் போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது அவர்களை முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய். அவர்களோடு உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இரங்கவும் வேண்டாம். அவர்களோடு சம்மதம் கலவாயாக. உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரருக்கு கொள்ளாமலும் இருப்பாயாக. என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விலக்கம் பண்ணுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு உங்களை சீக்கிரத்தில் அழிக்கும். நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் அவர்கள் பலிபீடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை தகர்த்து அவர்கள் தோப்புகளை வெட்டி அவர்கள் விக்கிரங்களை அக்கினியிலே எரித்து போட வேண்டும். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைதன வீடாகி எகிப்தினின்று அதன் ராஜாவான பார்வோனின் கையினின்றும் உங்களை மீட்டு கொண்டார். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூறுகிற தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மற்றும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிறவர் உண்மையுள்ள தேவன் என்றும் தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரதியட்சரமாய் பலனளித்து அவர்களை அழிப்பார் என்றும் தம்மை பகைக்கிறவனுக்கு அவர் தாமதியாமல் பிரதியட்சமாய் பலனளிப்பார் என்றும் நீ அறிய கடவாய். ஆகையால் நீ செய்யும்படி நான் இன்று உனக்கு கட்டளையிடுகிற கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்வாயாக. படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் திருமறை பாடம் படித்து முடிந்தாயிற்று. கடவுளே உம்மைக்கு மகிமை உண்டாவதாக. படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் திருமறை பாடம் எபேசியர் 5ஆம் அத்தியாயம் 18ஆம் வாக்கியம் முதல் 21ஆம் வாக்கியம் வரை. எபேசியர் 5ஆம் அத்தியாயம் 18ஆம் வாக்கியம் முதல் 21ஆம் வாக்கியம் வரை. துன்மார்க்கருக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களிலும் கீர்த்தனைகளிலும் ஞானப்பாட்டுகளிலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தை கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்கும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் திருமறை பாடம் படித்து முடிந்தாயிற்று. கடவுளே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி தூய யோவான் எழுதின நற்செய்தி நூல் 17ஆம் அத்தியாயம் வசனங்கள் 13ஆம் வாக்கியம் முதல் 17ஆம் வாக்கியம் முடிய. யோவான் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 துவங்கி. இப்பொழுது நான் உம்மிடத்தில் வருகிறேன், அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தானால் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையின்றி காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நான் உலகத்தானால் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி வேத பகுதி படித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உங்களுக்கு மகிமையாக. ஆமென். மீண்டுமாக ஆண்டவரை போற்றும் வண்ணமாக கீர்த்தனைகளில் 226வது பாடல் ஆத்தும ஆதாயம் செய்குவோமே என்ற பாடலை பாடுவோம். கீர்த்தனைகளில் 226வது பாடல். இந்த நிமிஷமே
பெறுவோம். ஜெபம் செய்வோம். அன்புடைய இந்த ஆண்டவரை மீண்டுமாக இந்த காலை வேளையில் நாங்கள் உம்மை போற்றுகிறோம். நம்முடைய திருவார்த்தைகளை திறந்து பார்க்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். உள்ளங்களை திறக்க எங்கள் மனது கதவுகளை நாங்கள் திறந்து வைத்து இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள நீர் எங்களோடு இடைபடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆங்காங்கே அமர்ந்து கொண்டு இந்த வழிபாட்டிலே இந்த வார்த்தைகளை கேட்கின்ற நமது பிள்ளைகளோடு நீர் பேசும். அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நினைத்திருப்பதை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான இறை மக்களே, உங்கள் அனைவரையும் திரிய கருடன் திருப்பலை வாழ்த்துகின்றேன். கடவுளுடைய பிரசன்னம் நம் தொலைவுகளை குறுக்கி தூரத்தில் இருந்தாலும் ஒன்றிணைக்கின்ற வல்லமை உடையது என்பதை நாம் உணர்வோம். படிக்க கேட்ட திருமறை பகுதிகளின் அடிப்படையில் இந்த நாளினுடைய செம்பொருளை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பி ஹோலி, தூய்மையாய் இருங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளாக இந்த புதிய வருடத்திற்கு அழைத்து வரப்பட்டிருக்கின்ற நாம் தூய்மையான வாழ்வினை பின்பற்றுவதற்கு அல்லது தூய்மையாகு என்கின்ற கட்டளையை பின்பற்றுவதற்கு நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். தூய்மை, பரிசுத்தம் என்று சொல்லப்படுகின்ற இந்த வார்த்தை, பரிசுத்தம் என்பது சமஸ்கிருத சொல். தூய்மை, அதி தூய்மை என்று தமிழிலே நாம் அழைக்கின்றோம். ஆனால் எபிரேயத்திலே காதோஷ் என்று சொல்லப்படுகின்ற அந்த சொல் கிரேக்கத்திலே கூட அதற்கு இணையான சொல்லாக அல்லது இணையான பொருளை தருவதாக நமக்கு இல்லை. அந்த காதோஷ் என்று சொல்லப்படுகின்ற தூய்மை என்று நாம் மொழிபெயர்க்கின்ற அந்த சொல் ஈடு இணையற்ற சொல் என்று நாம் நினைத்து பெருமைப்பட வேண்டும். யாருக்கு ஒப்பிடுவேன் இந்த சொல்லை அல்லது இந்த பெயரை, இந்த திருப்பெயரை யாருக்கு இணையாக சொல்ல முடியும்? கடவுள் ஒருவரே தூயவர், அவரே தூய்மையானவர். அவர் இருக்கின்ற இடமும் அவர் வசிக்கின்ற இடமும் தூய்மையாக்கப்படுகிறது. அதனால்தான் அந்த சேனைகளின் கடவுள் தூயவர் 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 என்று போற்றிக்கொண்டே இருக்கின்ற சப்தம் சேருபின்களாலும் கேராபின்களாலும் அங்கே துணிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவர் இருத்தலே தூய்மையாகின்ற இருத்தலாக இருக்கிறது. அவரை குறித்து பேசுதல் தூய்மையாகிறது. அவர் தூய்மைக்கு அதிதூயராக இருக்கின்ற அந்த தூய்மை நிலைமைக்கு இணையாக ஒன்றை சொல்லக்கூட முடியாது. இப்படித்தான் தூய்மை இருக்கும், இப்படித்தான் பரிசுத்தம் இருக்கும், இப்படித்தான் ஹோலினஸ் இருக்கும் என்று சொல்வதற்கு வாய்ப்புகளே கிடையாது. ஏனென்றால் அதை சொல்லி வர்ணிக்கின்ற அளவுக்கும் விளக்குகின்ற அளவுக்கும் நம்முடைய சொல்லாட்சிகள், நம்முடைய மொழியில் இருக்கின்ற சொற்றொடர் இருப்பதில்லை. அந்த அளவுக்கு அது ஈடு இணையற்ற சொல்லாகவே இருப்பதனால் அதனுடைய தன்மை, இந்த தூய்மை என்பதனுடைய தன்மை, ஹோலி என்பதனுடைய தன்மை எதனிலும் ஒப்பிட்டு பார்க்க முடியாத, இணைத்து பார்க்க முடியாத. காதோஷ் என்பது வல்லமை உடையதாக, பெருவல்லமை உடையதாக, இணையற்றதாக, உயர்வானதாக, எங்கேயோ இருக்கிறதாக இருக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. பவுலடியார் மிக அழகாக இங்கே சொல்லிவிடுவார், அவர் தூய்வராக இருக்கிறது போல நீங்களும் தூய்வராகுங்கள். அந்த அளவுக்கு நம்மை அழைத்து செல்லுகின்ற வலிமையான அழைப்பை பவுலடியார் நமக்கு தருகின்றார். ஒருவர் ஒரு பணியிலே இருக்க வேண்டும் என்றால் அந்த பணிக்கு தகுதியானவராக தன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். தன்னை இராணுவத்திலோ அல்லது காவல்துறையிலோ அல்லது ஒரு அலுவலகத்தின் பொறுப்பாளராகவோ எடுத்துக்கொள்ளுகின்ற சமயங்களிலே அதற்கேற்ற பயிற்சி பெற்று தன்னை அதற்கிணையாக எங்கே நான் இருக்கிறேனோ அந்த சூழலுக்கும் அந்த தகுதிக்கும் அந்த ஒப்படைப்புக்கும் அழைக்கப்பட்ட அழைப்புக்கும் தகுதி உடையவர்களாக நம்மை மாற்றிக்கொண்டு அப்படியே வாழ்வது என்பது சிறப்புக்குரியது. அதுதான் அதனுடைய தகுதி. அதைத்தான் பவுல் சொல்கிறார், நீங்கள் கிறிஸ்துவினாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்கள் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டிருக்கின்றவர்கள்.
அவர் தூயவராக இருப்பது போல நீங்களும் தூயவராக இருங்கள் என்று அந்த அழைப்பை இந்த நாளிலே நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்ட புதிய வருடத்திலே நம்மை தூய்மையாக்கிக் கொள்வதற்கு, அவரை பின்பற்றுவதற்கு, அவரை போல வாழ்வதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வதற்கென்ற சமய சந்தர்ப்பங்களை இந்த நாட்கள் நமக்கு தருகிறது. இதை எளிதாக புரிந்து கொள்ளலாம் என்றால், தீமை அல்லது தீட்டு அல்லது தூய்மையற்ற நிலை நம்மை பற்றி கொள்ளாமல் நம்மை அங்கிருந்து விடுவித்துக் கொள்வது. தூய்மை அல்லது சொல்லப்படுகின்ற அந்த பரிசுத்தம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சொல்லே யூனிக்னஸ் என்று சொல்லுகிறோமே, ஒரு தனித்தன்மை வாய்ந்தது. ஒன்றிலிருந்து அல்லது ஒரு கூட்டத்திலிருந்து, ஒரு ஒட்டுமொத்த ஜனக்கட்டிலிருந்து அல்லது ஒட்டுமொத்த பொருட்களிலிருந்து இது தனிமையானது, இது தூய்மையானது, எல்லாவற்றிலிருந்து வேறுபட்டது என்று சொல்லுகின்ற ஈடு இணையற்ற ஒப்புமை அற்ற தனித்துவம் வாய்ந்தது. ஆலயம் இத்தனை முழுக்க நாற்காலிகளும் எல்லா உபகரணங்களும் இருக்கின்ற இடத்திலிருந்து இந்த தூய ஸ்தலம் என்று நாம் நினைக்கின்ற இந்த இடம் சற்று வேறுபடுத்தப்பட்டது. அதனால் இந்த ஆல்டர் அல்லது திருத்தலம் இங்கிருந்து வேறுபடுத்தி காட்டுவதற்காகவே இருக்கிறது. அப்படித்தான் கடவுளும் இந்த உலகத்திலிருந்து வேறுபட்டவர். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளும் அப்படித்தான் உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு தனிமையாக்கப்பட்டு ஒரு தனி அந்தஸ்து, தனித்துவம் கொடுக்கப்பட்டவர்கள். படிக்க கேட்ட திருமறை பகுதியிலே கடவுள் அப்படித்தான் அவர்களை அழைப்பதாக இந்த உபாகம எழுத்தாளர் சொல்லுகின்றார். நான் உங்களை அழைத்திருக்கிறேன், அந்த அழைப்புக்கு ஏற்பபடி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். எங்கே நடக்க வேண்டும் என்றால், நீங்கள் எல்லா தூய்மையற்ற நிலையும் இருக்கின்ற இடத்தில் இருப்பீர்கள், வாழ்வீர்கள். அங்கே இருக்கின்ற தூய்மையற்றவர்கள் எல்லாம் அகற்றிவிட்டு, அங்கே இருக்கின்ற பரிசுத்தம் அல்லாதவைகளை எல்லாம் விட்டுவிட்டு, தூய்மையற்ற செயல்களை எல்லாம் விட்டுவிட்டு அந்த இடத்தில் நீங்கள் தூய்மையாக்க வாழ்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்ற திருமறை பகுதியை நாம் பார்க்கின்றோம். தனித்துவப்படுத்தப்படுகின்ற, தனிமையாக எடுக்கப்படுகின்ற ஒரு சிறப்பு தன்மை கொடுக்கப்படுகின்ற வாழ்வு இஸ்ரேல் மக்களுக்கு. அவர்கள் அங்கிருந்து இந்த ஜனக்கூட்டங்களிலிருந்து இந்த வேறுபடுத்தப்படுகின்ற அந்த சூழலுக்கு அழைக்கப்படுவது தான் சிறப்பு. நாமும் அப்படித்தான் கிறிஸ்தவர்களாக இந்த உலகத்திலிருந்து வேறுபடுத்தப்பட்டு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எதற்காக என்றால், வேறுபட்டே வாழ்வதற்காக, நம்மை ஒரு தனித்துவ கூட்டமாகவே காட்டிக்கொள்வதற்காக. எதற்காக என்றால், இங்கே இருக்கின்ற அசுத்தங்களை எல்லாம் களைந்தெடுப்பதற்காக. இங்கே கூட கடவுள் சொல்வதாக இந்த உபாகம ஆசிரியர் எழுதுகின்றார், நான் உங்களுக்கு முன்பாக இருக்கின்ற மக்களை எல்லாம், அந்த தீட்டானவர்களெல்லாம் அகற்றிவிடுவேன். நீ அங்கே செய்ய வேண்டியது என்னவென்றால், அவர்களோட நீ இணைந்து விடாதே. அவர்களுடைய பழக்க வழக்கங்களும், அவர்களுடைய தூய்மைக்கேடற்ற நிலைமைகளும், அவர்களுடைய வாழ்க்கையின் தன்மைகளையும், அவர்கள் வணங்குகின்ற கடவுளையும், அவர்கள் வணங்குகின்ற அந்த முறைகளையும் நீ பின்பற்றாதிருப்பாயாக. அவர்களோடு சம்பந்தம் கலவாதிருப்பாயாக. உன்னுடைய மக்களை அங்கே கொடுத்து அந்த மக்களை உனக்காக எடுத்துக்கொள்ளுகின்ற அந்த நிலைக்கு செல்லாதிருப்பாயாக என்று இவர்கள் தனித்துவம் வாய்ந்தவர்களாக இருப்பதற்காகவே அழைக்கப்படுகிறார்கள். சரி, தனித்துவம் வாய்வதனால் அப்படின்னா அந்த மக்களோடு சேரவே கூடாதா, இருக்கவே கூடாதான்னா அவர்களை தூய்மையாக்குகின்ற பணியை இங்கே அவர் சொல்லுகின்றார். நீ என்னை பின்பற்றாமல் அவர்கள் சேவிக்கின்ற பக்கமாக போய்விடாமல், அவர்களுடைய குடும்பத்திலே இணைந்து விடாமல், உன்னுடைய குடும்பத்துக்கு உரியவைகளை மாத்திரம் நீ பார்த்துக்கொள், உனக்கு மாத்திரம் பார்த்துக்கொள். கடவுள் உன்னை தெரிந்தெடுத்ததற்கு ஏற்ற விதமாக நீ நடந்து கொள். நீ அவர்களுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், உபாகமம் 7:5 இவர் சொல்லுகிறார், அவர்கள் இதுவரை பலி செலுத்துகின்ற அவைகள் எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு, அவர்கள் வணங்குகின்ற சிலைகளை எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு, அவர்கள் தோப்புகளை வெட்டி, அவர்கள் விக்கிரகங்களை அக்னியை எடுத்து போட வேண்டும். ஏன் அப்படின்னா, இது ஏதோ நேரடியாகவே சிலைகளை எரிச்சிடணும், தோப்புகளை எரிச்சிடணும், அந்த தூக்கி நெருப்பில் போட்டுடணும், அவர்களை வெட்டி போட்டணும் என்பதை விட, அந்த இந்த நிலையான தூய்மையான கடவுளுக்கு இணையாக முயற்சி செய்யப்படுகின்ற, இந்த தூய்மையான கடவுளுக்கு இணையாக பார்க்கப்படுகின்ற அந்த பார்வைகளை எல்லாம், அந்த செயல்பாடுகளை எல்லாம், அந்த அருவருப்புகளை எல்லாம் நீ அகற்றுவதற்கு முயற்சி செய்வாயாக, அவர்கள் மத்தியிலிருந்து கூட. ஆக நீ தூய்மையாக்கப்படுவதே அவர்களெல்லாம் தூய்மையாக்கப்படுவதற்காக, அவர்களெல்லாம் தூய்மையாக்கப்படுவதற்காக. சானிடைசர் யூஸ் பண்ணுறோம்,
அது தூய்மையானது, அதில் கிருமி ஒட்டாது, அந்த எந்த கிருமியும் அதில் இணைந்து கொள்ள முடியாது என்கின்ற ஒரு தனித்துவம் வாய்ந்த மருந்தாக அது இருக்கிறது. அந்த தூய்மைப்படுத்துகின்ற அந்த திரவம் கிருமிகளிலிருந்து கிருமி நாசினியாக இருக்கிறது. அதனுடைய செயல்பாடே தூய்மையாக இருப்பது மட்டுமல்ல, தூய்மையை கெடுக்கின்ற எல்லா கிருமிகளையும் அழித்து போடுவது. ஆக இந்த சானிடைசர் யூஸ் பண்ணு அப்படி சொல்லும் பொழுதெல்லாம் அது தூய்மையானது பூசிக்கிங்க அப்படின்றத விட எதுவும் இது அண்ட விடாது, கிருமிகளை அகற்றிவிடும், நுண் கிருமிகளை எல்லாம் அகற்றி உனக்கு நன்மை செய்யும். அந்த தனித்துவ குணத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இஸ்ரேல் மக்கள் அழைக்கப்பட்டவர்களாக, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக, ஆனால் தெரிந்து கொள்ளப்பட கூடாத அல்லது தெரிந்து கொள்ளப்படாத மக்கள் மத்தியிலே வாழ்ந்து அவர்கள் இருக்கின்ற தீமைகளை அகற்ற வேண்டும் என்பதற்காக. அதுக்கு பதிலாக நீ போய் அந்த தீமைகளை ஏற்றுக்காத என்று சொல்லுகின்ற அழகான பொருளை இங்கே இந்த கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற சமய பின்னணியை இந்த உபாகம புத்தகம் சொல்லுகிறது. கடவுள் தூயவராக இருக்கிறார், அவர் மட்டும்தான் பரிசுத்த ஜனம். இங்கே பூமியில் இருக்கின்ற எல்லா மக்களிலும் உங்களை மாத்திரம் தெரிந்து கொண்டார். ஏற்கனவே நீங்கள் தூய்மையாக இருந்தீங்கன்றதுக்காக அல்ல, அவர் தெரிந்து கொண்ட பிறகு நீங்கள் தூய்மையாக்கப்பட்டதுனால அந்த தூய்மைத்தன்மையை தொடர்ந்து அவர் சொந்தமாக்கி கொண்டதினால் அந்த சொந்தத்தன்மையை தொடர்ந்து நீங்கள் கடைபிடித்து கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற அந்த கட்டளையை இந்த மக்களுக்கு கொடுக்கிறார். அதுதான் இன்று வரையிலும் கிறிஸ்து மூலமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. நீங்கள் உலகத்தில் இருக்கிறீர்கள், உலகத்தில் இருந்தாலும் உலகத்தால் கரைபடாதவர்களாக வாழ்வதற்கு உங்களை காத்துக்கொள்ளுங்கள். இந்த உலகத்தின் கரைகளை நீக்குகிறவர்களாக இருங்கள், உலகத்தின் கரைகளை நீக்குகிறவர்களாக இருங்கள். நீங்கள் அவர்களை தூய்மைப்படுத்துகின்ற பணியிலே இருங்கள். நாம் தூய்மையாக இருப்பது மட்டுமல்ல, தூய்மையாக்குகின்ற பணியிலே இருப்பதற்காகவும் நாம் இங்கே அழைக்கப்படுகின்றோம். அதனால தான் எபேசியருக்கு எழுதின புத்தகத்திலே, கடிதத்திலே அவர் அழகாக சொல்லுகிறார், நீங்கள் தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். இவருடைய தூய்மைத்தன்மையை இவர் இப்படி சொல்லுகின்றார், துன்மார்க்கத்துக்கு ஏதுவான செயல்களை செய்யாமல், மற்றவர்களால் துன்மார்க்கம் என்று சொல்லப்படுகின்ற செயல்களை செய்யாமல் நீங்கள் தூய்மைக்குரிய பகுதியிலே இருந்து கொண்டிருங்கள். அப்படின்னா என்னென்னா, இவர் சொல்கிறார் ரொம்ப அழகாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்வதினாலும் உங்கள் இருதயத்திலே அவைகளை பாடி மகிழ்வதினாலும் இந்த தூய்மை என்கின்ற அல்லது அந்த தூய்மை இருக்கின்ற சூழலை அமைத்து கொள்ளுகின்ற இடத்திலேயே இருங்கள். வஞ்சக பேச்சுகளினாலும் வீண் வார்த்தைகளினாலும் தேவையற்ற செயல்களினாலும் சிந்தனைகளினாலும் ஒருவரை ஒரு தீட்டுப்படுத்தாமல் கடவுளை தோத்தரித்து கொண்டு எப்பொழுதும் அவருடைய திருப்பெயர் உயர்ந்தது என்று சொல்லிக் கொள்வதனால் அந்த சூழலை மாத்திரம் பாதுகாத்து கொண்டே இருப்பதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் என்று 21ஆம் வாக்கியத்திலே எபேசியர் 5 அவர் சொல்லுகின்றார். அப்போ இந்த தூய்மையாகின்ற பகுதி அல்லது தூய்மையாக இருந்து கொண்டே இருக்கின்ற பகுதி கடவுள் வார்த்தைக்கு கீழ்ப்படிதலும், இந்த உலகத்தால் கரைபடாமல் வாழ்வதும், கரைகளை அகற்றுவதற்கு முயற்சி செய்வதும், எனக்குள்ளே இருக்கின்ற கரைகளை எல்லாம் மாற்றி போடுவதற்கும் நான் அழைக்கப்படுகின்றேன். ஒருவர் அழகாக ஒரு உதாரணத்தை சொல்லியிருந்தார். இந்த உலகத்தை தூய்மைப்படுத்துகின்ற அல்லது இந்த துப்புரவு பணியாளர் ஒருவர் மேலெல்லாம் அந்த சாக்கடையில் இறங்கி, அந்த மேனுவல் என்று சொல்லுகின்றோமே, அந்த மனிதர் இறங்குகின்ற அந்த பாதாள சாக்கடையில் இறங்கி அவைகளை தூய்மைப்படுத்தி விட்டு வெளியே வருகின்றார். அவர் மேலெல்லாம் எல்லா அழுக்குகளும் படிந்து கிடக்கிறது. அந்த பக்கத்தில் காரில் வருகிற ஒருவர் காரை அங்கே ஓரமாக செல்கிறார். இவர் எடுத்து போடுகின்ற அந்த அழுக்குகளும் இவர் மேல் இருக்கின்ற படைந்திருக்கின்ற அந்த சாக்கடை நீரும் சாக்கடை கரைகளும் பார்த்துவிட்டு அவர் சொல்லுகிறார், உனக்கு வேறு வேலை கிடைக்காதா, ஏன் இப்படி நான் கஷ்டப்படுற என்று காரில் இருந்து கொண்டு வெள்ளையும் ஜல்லையுமாக ஆடைகளை அணிந்து கொண்டு கழுத்து முட்டை நகைகளை போட்டுக்கொண்டு கைகளிலே காப்புகளை பொற்காப்புகளை அணிந்து கொண்டு மிக டாம்பிகமாக காரின் கதவை திறந்து விட்டு அவரிடத்தை கேட்கிறார், இது போல் அசிங்கத்தை மேலே பூசிக்கிறிய, வேறு வேலைக்கு போகக்கூடாதா, இது அசிங்கத்தை களைய முடியாதா? அதற்கு அந்த துப்புரவாளர் சொல்லுகின்றார், நான் குளிச்சா இதெல்லாம் போயிடும்யா,
இந்த அசிங்கம் எல்லாம் என்னை விட்டு போயிடும், நான் தூய்மையாக்கி கொள்ள முடியும். ஆனால் நான் இப்படி என்னை அசுத்தப்படுத்தி கொள்வதனால் மற்றவர்களெல்லாம் தூய்மையாக்குகின்ற வேலையை செய்து கொண்டே இருக்கிறேன். நீங்கள்லாம் சுத்தமாக இருக்கணும், உங்கள் வீடு நாறாமல் இருக்கணும், உங்கள் டாய்லெட் நாறாமல் இருக்கணும், உங்களுடைய பகுதிகள் நாற்றம் இல்லாமல் இருக்க வேண்டும், சுகாதாரமாக இருக்க வேண்டும் என்றால் நான் இப்படி என்னை கரைப்படுத்தி கொள்ள அல்லது நாற்றத்தை மேலே எடுத்துக்கொள்ள அர்ப்பணிக்கின்றேன். இது என்னால் மாற்றிக்கொள்ள முடியும். நான் மீண்டுமாக குளித்து என்னை புறம் தூய்மையை அடைந்து கொள்ள முடியும். ஆனால் உங்களால் அப்படி உங்களை மாற்றிக்கொள்ள முடியாது. நீங்கள் அணிந்திருக்கின்ற அந்த வெள்ளைகளை மாற்ற முடியாது. அணிந்திருக்கிற நகைகளை, கையிலே காலிலே மாட்டிக்கொண்டிருக்கின்ற பொன் ஆபரணங்களை எல்லாம், அந்த குப்பைகளெல்லாம் தூக்கி போட முடியாது என்று சொல்லுகின்றார். அவர் தன் மீது இருக்கின்ற இந்த சாக்கடைக்கு இணையாக ஒரு செல்வந்தருடைய அணிகலன்களை இணைத்து பார்க்கின்ற அளவுக்கு உயர்ந்த குணமுடையவராக இருக்கின்றார். உன்னுடைய அணிகலன் தான் அசிங்கமானது, உன்னுடைய பொன் ஆபரணங்கள் தான் அசிங்கமானது, அதை நீ தூக்கி போட முடியாது. ஏன்னா பத்திரப்படுத்தி வச்சு டபுளாக்கணுமே தவிர அதை நீ தூக்கி போட்டு தூரமாக போக முடியாது. ஆனால் நான் இந்த அழுக்குகளையும் சீக்கிரமாக தூக்கி போட்டு விட்டு லகுவாகி விடுவேன். நீ அவைகளை சேர்ப்பதினால் இன்னும் மற்ற குடும்பங்களுக்கும் மற்ற ஆட்களுக்கும் சேர வேண்டியவர்கள் எல்லாம் சேராமல் உன்னிடத்திலேயே வைத்துக் கொள்ளுகின்றாய், அல்லது கொள்ளையடிக்கின்றாய், அல்லது சேர்த்து வைத்து அவனுக்கும் கொடுக்காமலேயே அப்படியே இருந்து விடுகிறாய். நான் இதெல்லாம் சேர்த்து வைக்க முடியாது, எடுத்து போட்டுருவேன். உங்களிடத்தை சேருகின்ற எல்லா அழுக்குகளையும் தூக்கி தூரமாக போட்டுவிட்டு என் மீது பட்டாலும் பரவாயில்லை என்று அவைகள் எல்லாம் கழுவி விட்டு மீண்டுமாக நான் இயல்பு நிலைக்கு திரும்பி விடுவேன். நான் மாறிட முடியும், நான் என்னை தூய்மைப்படுத்தி கொள்ள முடியும். இந்த அசிங்கங்களிலிருந்து, அழுக்குகளிலிருந்து, நீங்கள் இந்த ஆபரணம் என்கின்ற அசிங்கங்களிலிருந்து, இந்த கரைகளிலிருந்து வெளியே வர முடியுமா என்று கேட்பதாக ஒரு உரையாடல் நிகழ்வினை நான் படித்தேன். இது நமக்கெல்லாம் மிக மிக சிறப்பான ஒரு பாடமாக இருக்கிறது. மற்றவரை தூய்மைப்படுத்துகிறவர்கள் எல்லாம் கரையாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம், மற்றவர்களையெல்லாம் செவனை பார்க்கிறவர்கள் எல்லாம் கரையாகவே பார்த்து கொண்டிருக்கிறோம். உள்ளத்தில் தூய்மையாகுகின்ற அந்த தூய்மை பகுதிக்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். மருத்துவர் என்கின்ற வார்த்தை சிறப்பானதென்றால், நம்மை சுகப்படுத்துகிற ஒருவர் மருத்துவர், அவர் சிறப்பானவர் அப்படின்னு மருத்துவர் என்று டாக்டர் அப்படி சொல்கிறது சிறப்புக்குரியது, சிறப்பு சொல் என்று சொன்னால், அங்கே அதற்கு இணையாக சொல்ல வேண்டிய இன்னொரு சிறப்பான சொல் துப்புரவாளர், துப்புரவு பணியாளர். குப்பகாரன் அப்படி சொல்கிறதுக்கு பதிலாக துப்புரவாளர் என்று சொல்ல வேண்டிய சிறப்பு சொல் அங்கே இருக்கிறது. சிறப்பு பெயர் சொல்லலாம், சிறப்பு பட்டம்னு சொல்லலாம். துப்புரவு செய்பவர் உயர்ந்தவர்னு சொல்லணும் இல்லையா? உன்னை பாதுகாக்கிறவர் கடவுள் உயர்ந்தவர். உன்னை அழுகி போகாமல் உன்னை நோயிலிருந்து விடுவிக்கிற கடவுள் டாக்டர் மாதிரி பார்க்குற, அல்லது டாக்டரை கடவுள் மாதிரி பார்க்குற, அல்லது கைவிடப்பட்ட நிலைமையிலே திக்கற்ற சூழலிலே உன்னை பாதுகாக்கிற கடவுள் அல்லது கடவுள் திருப்பெயர் உயர்ந்ததென்றால், அழுகி போகாமல் உன்னுடைய பிணத்தை கொண்டு போய் புதைக்கின்ற வெட்டியான் என்கின்ற சொல்லும் சிறப்புக்குரிய சொல், தூய்மையான சொல். நீ தூக்கி சுமக்காமல், நீ கழுவாமல், நீ மருந்திடுவதற்கு தயக்கமாக இருக்கின்ற சூழலிலே உன்னுடைய தாய் தந்தையை, நீ பெற்ற குழந்தையெல்லாம் தொடுவதற்கு அஞ்சுகின்ற சூழலில் இருக்கின்ற, அப்படிப்பட்ட வியாதியில் இருக்கின்ற ஒருவரை, நீயே பெற்ற குழந்தையாக இருந்தாலும், உன்னை பெற்ற தாயாக இருந்தாலும், தகப்பனாக இருந்தாலும் தொடுவதற்கு அச்சப்படுகின்ற சூழல் இருக்கின்ற ஒருவரை, ஒரு தாதியர், ஒரு செவிலியர், ஒரு நர்ஸ் என்று சொல்கிறோமே, அவங்க தூக்கி கட்டு போட்டு சரி பண்ணுறாங்க அப்படின்னா, அவர்கள் தூய்மைக்குரிய பெயர்புடையவர்கள். தாதியர் என்ற சொல் தூய்மையானது, செவிலியர் என்ற சொல் தூய்மையானது, குப்பை வாருகிறவர் என்ற சொல் தூய்மையானது. ஏன்னா நம்மை தூய்மைப்படுத்துகின்ற ஒன்று. உன்னுடைய சடலத்தை எடுத்து செல்லும் பொழுது அதை தொடுவதற்கு கூட பயந்து நீ தூரை நிற்கின்ற பொழுது சுமந்து செல்லுகிற 4 பேர்களுடைய பெயர்கள்
தூய்மைக்குரிய பெயர்கள். உன்னை மரியாதையோடு ஒரு பக்தியோடு அழைத்து செல்வதற்கு இசை வாசிக்கிறாரே, பறையர் என்று சொல்லப்படுகிறவராக இருக்கிறாரே, அந்த பறையர் என்ற சொல் தூய்மைக்குரிய சொல். உன்னை மண்ணில் போட்டு புதைக்கிறதுக்கு குழி வெட்டுறாரு, உன்னை பத்திரமா அடக்கம் பண்ணுறாரு, உன்னை தொடாத சூழலிலே ஒருவர் உன்னை பத்திரப்படுத்தி அழுகு நிலையிலும் கொண்டு போய் பெட்டியிலே வைத்து அதை மண் மூடி பாதுகாத்து சரியாக உன்னுடைய சடலம் சரியான முறையிலே டீகம்போஸ் ஆவதுக்கு ஒருத்தர் உதவி செய்கிறாரு. அவரை மட்டமாக சொல்லின்னு இருக்கிறோமே, சுடுகாட்டில் வேலை செய்கிறாருன்னு. அவர் பெயர் சிறப்புக்குரியது. ஏனென்றால் உன்னுடைய வாழ்வை பாதுகாக்கின்ற கடவுள் சிறப்புக்குரியவர் என்றால் உன் சடலத்தையும் உன்னுடைய வாழ்வையும் பாதுகாக்கின்ற இவர்களெல்லாம் பங்கேற்கிறார்களே, அவர்களெல்லாம் சிறப்புக்குரியவர்கள் தானே. அழுக்காக இருக்கின்ற உன்னை, உன்னுடைய ஆடைகளை நீ அசிங்கப்படுத்தி அழுக்குப்படுத்தி வைத்திருக்கின்ற ஆடையை தூய்மையாக்கி மீண்டும் நீ தூய்மையாக போட்டுக்கொள்வதற்கு ஒருவர் கொடுக்கிறாரே, வண்ணார் என்று சொல்லுகிறோமே, அல்லது அவரை வேற ஒரு பெயரிலே அழைக்கின்றோமே, துணியை வெளுத்து தருகிறாரே, அவர் தூய்மைக்குரியவர் தானே. அவருக்கு கொடுக்கப்படுகின்ற பட்டம் தூய்மையானதாக தானே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இந்த சொற்கள் எல்லாம் நம்மை தூய்மைப்படுத்துகின்ற தூய்மைக்குரியவைகளாகவே இருக்கிறது. சானிடைசர் தூய்மையானதுன்னு எப்படி சொல்கிறோமோ, சாக்கடைக்கு எதிராக இருக்கின்ற அந்த சொல். சாக்கடையில் கை வைத்த ஒருவர் கையை அழித்து விட்டு அந்த சானிடைசர் போட்டு சுத்தம் பண்ணுவதற்கு எவ்வளோ உதவி செய்கிறதோ அப்படி அந்த சானிடைசர் தூய்மையாக்குகின்ற மருந்து சிறப்புக்குரியதென்றால், இப்படி எல்லா அழுக்கார்களிலும் உன்னை கழுவி பாராட்டி பாதுகாத்து அழுகி போக வரைக்கும் கூட உதவி செய்து கொண்டிருக்கிறவர்கள் எல்லாருமே, அந்த பெயர்களுடையவர்களும் அந்த பொறுப்புகள் உடையவர்களும் எல்லாருமே கூட உயர்ந்தவர்கள் தானே, தூய்மையானவர்கள் தானே. இந்த உலகத்தை தூய்மையாக்குகின்ற கிறிஸ்து, அவருடைய இரத்தம் குருதி நம்மை தூய்மைப்படுத்துகிறது என்று புரிந்து கொள்வதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த உலகத்தில் இருந்தாலும் நீங்கள் உலகத்தோடு ஒத்து போகாமல் அவருடைய பிள்ளைகளாக இருப்பதற்கு அழைக்கப்படுகின்றோம். நீர் உலகத்திலிருந்து அவர்களை எடுத்துவிட வேண்டும் என்று நான் வேண்டவில்லை. இங்கேயே அவர்கள் இருக்க வேண்டும், ஆனால் அவர்கள் சாட்சியாக இருக்க வேண்டும், அவர்கள் இந்த உலகத்தை திருத்த வேண்டும் என்றுதான் கிறிஸ்து இந்த யோவான் நற்செய்தியின் 17ஆம் அத்தியாயத்திலே காட்டப்படுகிறார். அந்த பகுதியிலே அவருடைய ஒரு நீண்ட இறைவேண்டல், கிறிஸ்துவனுடைய ஒரு நீண்ட இறைவேண்டலை தான் நாம் படிக்கின்றோம். 17ஆம் அத்தியாயம் யோவான் நற்செய்தியாளர் எழுதுகின்ற அந்த அத்தியாயத்திலே அங்கே அவர் சொல்வதெல்லாம் உம்முடைய சத்தியத்தினால் அவர்களை தூய்மையாக்கும் என்று சொல்லுகின்றார். உம்முடைய சத்தியம் இருக்கிறது அல்லவா, கடவுளின் சத்தியம், அது நம்மை தூய்மையாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம் என்று அதை முடிக்கின்றார். உம்முடைய வார்த்தைகள் சத்தியமானவைகள், அந்த சத்தியம் நம்மை தூய்மையாக்கும். இதை படிக்கிற, இந்த திருமலை படிக்கின்ற எல்லாருமே அப்படி இணைந்து சத்தியத்தை உள்வாங்கிக் கொள்கிறவர்களாகவும், அப்படி இணைந்து சத்தியத்திலே நடக்கிறவர்களாகவும், நாம் அழுக்கானாலும் அழுக்கானவர்களாக கருதப்பட்டாலும் தொடர்ந்து தூய்மை பணியிலே நாம் இணைந்து கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற அன்பின் கட்டளையை நாம் ஏற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். அதனால தான் இப்போ நான் குறிப்பிட்ட இந்த பெயர்கள் எல்லாம், சுடுகாட்டில் வெட்டியாக வேலை செய்திருந்தாலும், பறையை செய்கிற பறையனாக இருந்தாலும், துணி துவைக்கிற வண்ணாராக இருந்தாலும், மற்ற பணிகளை செய்கின்ற துப்புரவாளர்களாக இருந்தாலும், அல்லது என்னென்ன பட்டங்கள் இந்த உலகம் கொடுத்திருக்கிறதோ அத்தனை பட்டங்களையும் அருவருப்பான பட்டங்களாக குறிக்கப்பட்டிருந்தாலும் கூட அவைகளை சுமந்து கொண்டே திரும்பவும் தூய்மையாக்குகின்ற பணியிலே இருந்து கொண்டிருக்கிறவர்கள் எல்லாம் கடவுளின் செயல்பாட்டை செய்து கொண்டே இருக்கிறார்கள். இங்கே தான் இருக்கிறார்கள், விட்டு ஓடி போகலாம். இந்த ஊரில் இருந்தால் என்ன இந்த மாதிரி சொல்கிறான், இந்த தப்பான பேர் சொல்கிறான், உன்னை அழகுபடுத்தி உன் சிகை உன் முடிகளை திருத்தி உன்னை அழகாக காட்டுகின்ற சிகை அலங்காரம் செய்கிறவர்களை மட்டமாக பார்க்கப்படுகின்ற, மட்டப்பான பெயரை சூட்டப்பட்டிருக்கின்ற, மட்டமான பட்டப்பெயரை வைத்து அழைத்து கொண்டிருக்கின்ற இந்த சமூகத்திலிருந்து நான் ஓடிவிட வேண்டும். அவனுக்கு அழகுபடுத்தலான்னு வந்தால் அவன் எனக்கே ஒரு மட்டமான பெயர் வைக்கிறான் என்று ஓடி போகலாம். ஆனால் அப்படி அல்ல, அவர்கள் அங்கே இருந்து கொண்டே அந்த பெயரை சுமந்து கொண்டே மீண்டும் மீண்டும் உன்னை அழகுபடுத்தி கொண்டே இருப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களெல்லாம் போற்றுகின்ற
மனப்பக்குவத்துக்கு நாம் இன்னும் வளரவில்லை. அப்படி அவர்களை உயர்த்தி பார்க்கின்ற மனப்பக்குவத்திற்கு நாம் வரவில்லை. தூய்மை அது என்று புரிந்து கொள்ளுகின்ற உண்மைக்கு நாம் பண்ண வரவில்லை. பலிகளை செலுத்துவார்கள் இஸ்ரவேல் தேசத்திலே. கடவுள் தீட்டான பலி, தீட்டை நீக்குவதற்காக பலி செலுத்த வேண்டும். பலி செலுத்தி அந்த ஆடையோ மாடையோ வெட்டி அந்த இரத்தத்தை சிதறவிட வேண்டும், தெளிக்க வேண்டும். நம்ம கறிக்கடையில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஷாப்லலாம் கோழி வெட்டுறவன் ஆடு வெட்டுறவன்லாம் பார்த்தீங்கன்னா மேலெல்லாம் ஃபுல்லாக ரத்தம் தெளிச்சிருக்கும் அந்த சட்டையெல்லாம். அது மாதிரி தான் அங்கே பலி செலுத்துகிறவர்களை ஆடைகளும் இரத்தத்தால் கரைபடிந்திருக்கும். இரத்தத்தால் கரைபடிந்திருப்பதனால் அவர் அசுத்தமானவர் என்பதற்கு அங்கே அடையாளப்படுத்தப்படவில்லை. உன்னை தூய்மையாக்குவதற்காக அங்கே அசுத்தமாகிறார் என்பது அடையாளப்படுத்தப்படுவது போல, உனக்காக இரத்தத்தை ஆட்டை வெட்டி இரத்தம் தெளிக்கும் போது அவர் மேலே பட்டு அவர் கரகரையாயிட்டு இருக்கிறார். அவரை அருவருப்பதில்லை. உன்னை தூய்மைப்படுத்துவதற்காக தன்னை கரைப்படுத்திக் கொள்ளுகின்ற அவரை அருவருப்பதில்லை. உன்னை தூய்மைப்படுத்துவதற்காக தன்னை கரைப்படுத்திக் கொள்ளுகின்ற அந்த ஆல்டர் கரையாக பார்க்கப்படுவதில்லை. அது என்னை தூய்மையாக்குகிறது என்று நினைத்து கொண்டு மகிழ்ச்சியோடு திரும்பி செல்லுகின்ற ஜனக்கூட்டம் இஸ்ரவேல் தேசத்திலே. அப்படியானால் அந்த அடிப்படையிலே இங்கே எதெல்லாம் உன்னை தூய்மையாக்குகிறதோ, எதெல்லாம் உன்னை பாதுகாக்கிறதோ, யாரெல்லாம் உன் தூய்மைக்கு வழிவகுக்கிறார்களோ, யாரெல்லாம் நீ சுகமாக இருப்பதற்கும் நீ பரிசுத்தமாக வாழ்வதற்கும் உதவி செய்து கொண்டே இருக்கிறார்களோ, அவர்கள் மீது இருக்கிற கரைகளை பார்ப்பதற்காக நீ அழைக்கப்படவில்லை. அந்த கரைகளால் நீ குணமாக்கப்பட்ட. அதனால தான் இவர் சொன்னார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். உன்னை குணமாக்குவதற்காக ஏற்படுத்தி கொண்ட தழும்பு. நீ தூய்மையாக வாழ வேண்டும் என்பதற்காகவே தன்னை தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கின்ற தீட்டு. அப்படி அதிதூயர் என்று நான் சொன்னேனே, கடவுளுக்கு இணையாக அந்த தூய்மைக்கு இணையாக சொல்ல முடியாது என்று சொன்னேனே, அந்த தூய்மை நிலைமையில் இருக்கிறவர்கள் மாட்டுக்கொட்டைக்கு வருகின்ற அளவுக்கு தன்னை கரைப்படுத்தி கொள்ளுகிற, தாழ்த்தி கொள்ளுகிற அந்த தாழ்வு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால், அது வெறுமையாக பேசப்படும் என்றால், அல்லது அது தாழ்வாக கருதப்படும் என்றால், மீட்பு எங்கே இருக்கும்? வீட்டில் நமக்கு டாய்லெட் நாரக்கூடாதுன்றதுக்காக ஒருத்தர் வெளியே இருக்கிற எல்லாருடைய டாய்லெட்டும் போகிற சாக்கடையில் ஒருத்தர் இறங்குறான், அவன் அசுத்தமானவன் நினச்சமானா? நம்முடைய சுத்தத்திற்கு எங்கே பொருள்? யார் அதை தேடி தருவது? ஆகவே நான் சுத்தமாக இருப்பதற்கு தன்னை அழுக்காக்கி கொள்ளுகிறவனை உயர்ந்தவனாக, தூய்மையானவனாக பார்க்கின்ற பார்வையும், நான் பரிசுத்தமாக இருப்பதற்காக தன்னை கீழே கொண்டு வந்த கடவுளை தூய்மையாக பார்க்கின்ற பார்வையும், நான் சுகமாக வேண்டும் என்பதற்காக எல்லா அழுக்குகளையும் வாரிக்கொண்டு வெளியே போகின்ற குப்பைக்காரரை தூய்மையாக பார்க்கின்ற பார்வையும், நான் தூய்மையாக வேண்டும் என்பதற்காக என் மீது தெளிக்க வேண்டிய இரத்தத்தால் தன்னை கரைப்படுத்திக் கொள்ளுகின்ற, தூய்மையாக்குகின்ற பணியிலே இருக்கின்ற பணியாளர்களை உயர்வாக பார்க்கின்ற அந்த பார்வை, அங்கே தூய்மைகளை பார்க்கின்ற பார்வைக்கும் நாம் அழைக்கப்படுகின்றோம். எது என்னை தூய்மையாக்குகிறதோ, அது எந்த கரை இருந்தாலும் என்னால் உயர்வாக பார்க்கப்படக்கூடிய ஒன்று. எப்பொழுது நான் தூய்மையானேனோ அப்படி இந்த உலகத்தின் கரைகள் எல்லாம் தூய்மையாக்குவதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்கின்ற உணர்வு, எப்பொழுது நான் தூய்மையை கடைபிடிக்கிறேனோ அப்பொழுது என்னுடைய சூழல் தூய்மையாய் பரிசுத்தரால், உன்னத கடவுளால் நிறைக்கப்பட்டிருக்கும் என்கின்ற நம்பிக்கை, இவைகளெல்லாம் நம் வாழ்க்கையிலே எப்பொழுதும் ஒவ்வொரு நொடித்துளியும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார். அதனால்தான் கடவுள் தூயராய் இருப்பது போல நீங்கள் தூயவராய் இருங்கள். அவர் பிரித்து எடுத்திருப்பதனால் நீங்கள் சிறப்பானவர்கள் என்று கருதுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் எப்பொழுதும் தூயவராய் இருப்பதே கடவுள் விரும்புகின்ற விருப்பம் என்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நம்முடைய பற்றுறுதியை அப்போஸ்தல பற்றுறுதியின் மூலமாக அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன்.
அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாள் கர்ப்பத்தில் பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மருத்துவம் எழுந்தருளினார். பரமத்துக்கு ஏறி சர்வ பிதாவாகிய தேவனுடைய வல்லமையில் வசிக்கிறார். அவரிடத்தில் உயிரோரையும் மருத்துவரையும் ஞானத்திற்கு வருவார். பரிசுத்தவான்களின் பொதுவாக இருக்கிற பரிசுத்தையும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த பற்றுதல் நாம் நிலைத்திருக்க கடவுள் நமக்கு அருள் புரிவாராக. ஆமென். திருச்சபைக்குரிய அறிவிப்புகளை நாம் படிக்க கேட்போம். அறிவிப்புகள். இன்றைய ஞாயிறு காலை ஆராதனையை நாம் காணொலி அனைவரும் துதிக்க கொடுத்த கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றியை தெரிவிப்போம். இன்று ஆண்டவருக்கு இன்று ஆல்டருக்கு மனக்கொத்து வழங்கிய குடும்பத்தாருக்கு திருச்சபை சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திருச்சபையார் கவனத்திற்கு தமிழக அரசின் ஆணையின்படி 7/1/2022 முதல் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்களில் வழிபாடு தலங்கள் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. எனவே 9/1/2022 ஞாயிறு காலை ஆலய வழிபாட்டில் நடைபெறாது என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறீர்கள். தமிழக அரசின் முழு தளர்வு உத்தரவு அளிக்கப்படும் வரை ஞாயிறு காலை வழிபாடு நேரலை காணொலி நடத்தப்படும் என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறீர்கள். கடந்த வார காணிக்கை விவரம் அதிலான அறிக்கையை வருகின்ற வாரத்தில் முழுதுமாக கொடுக்கப்படும். இவ்வாரத்தில் பிறந்தநாள் காண்பவர்கள் இன்று 9/1/2022 செல்வன் சாமுவேல் ஜெபசிங், செல்வன் ரால்ஸ்டீன் எடி சாலமோன். 11/1/2022 திருமதி ரோஸ்லின் ராணி, திரு ஜாஷ்வா காலிப். 12/1/2022 திருமதி அபிகேல் மனோரஞ்சிதம், திருமதி ஜெகன்யா சியாசினி ஐரீன். 13/1/2022 திருமதி கிரேஸ் ஜூலி. 15/5/2022 திரு ஜாக்சன் ஜான், செல்வன் ஹோசன்னா சாமுவேல் அஜய், திரு செபாஸ்டின். இவ்வாரத்தில் திருமண நாள் காண்பவர்கள் இன்று 9/1/2022 திரு ரமேஷ் ராஜ்குமார், திருமதி ரேகா ரமேஷ் தம்பதியர். 11/1/2022 திரு மேத்யூ ஜான்சன், திருமதி ரோசி சங்கீதா தம்பதியர். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண்கிறவர்களை குருசேகர குழு மற்றும் திருச்சபையோராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்துகிறோம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 29:11. திருமண அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை சென்னை பெராயம் திருவள்ளிக்கேணி சகல பரிசுத்தவான்கள் ஆலயத்தின் அங்கத்தினர் திரு மோகன்குமார் டேனியல், திருமதி ரோஸ்லின் ராணி தம்பதியரின் மகள் செல்வி எஸ்தர் என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை சென்னை பெராயம் மணலி குருசேகரம் நன்மைப்பெர் ஆலயத்தின் அங்கத்தினர் திரு ஞான வின்சென்ட் ஆண்ட்ரோ, திருமதி மேரி இன்ப அரசி தம்பதியரின் மகன் செல்வன் ஜி அருண் ராஜேஷ் என்பவருக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. இவர்கள் இருவரும் இந்த தூய திருமண நிலையில் ஒன்றாக இணைக்கப்படக்கூடாதபடிக்கு நியாயமான காரணம் உங்களில் யாருக்காவது தெரியுமானால் அதை சபைப்போதகருக்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை சென்னை பெராயம் திருவள்ளிக்கேணி சகல பரிசுத்தவான்கள் ஆலயத்தின் அங்கத்தினர் திரு எம் ஞானராஜ், திருமதி ஜி ஜாக்லின் தம்பதியரின் மகள் செல்வி ஜி செல்வராணி என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை சென்னை பெராயம் திருவொற்றியூர் குருசேகரம் இன்ப இயேசு ஆலயத்தின் அங்கத்தினர் திரு டி ஜெபசிங், திருமதி ஜே சந்திரா தம்பதியரின் மகன் செல்வன் ஜெபாஸ்டின் டேனியல் ராஜ் என்பவருக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. இவர்கள் இருவரும் இந்த தூய திருமண நிலையில் ஒன்றாக இணைக்கப்படக்கூடாதபடிக்கு நியாயமான காரணம் உங்கள் யாருக்காவது தெரியுமானால் அதை சபை போதகருக்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 2ஆம் அறிக்கை. பிறந்தநாள் திருமண நாள் காண்கின்ற மக்களுக்காகவும் திருமண அறிக்கை படிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காகவும் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரை உம்மை போற்றுகிறோம். இந்த வாரத்தில் பிறந்தநாள் காணுகின்ற பிள்ளைகளையும் திருமண நாள் காணுகின்ற தம்பதிகளையும் நீர் ஆஸ்வதிக்க உம்மிடத்தில் நிறுத்துகிறோம். உம்முடைய நிறைவான அன்பை சுமந்த பிள்ளைகள் இந்த புதிய ஆண்டிலும் உம்முடைய ஆற்றல் பெற்று விளங்க எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள உம்முடைய தூய கரத்தினால் ஆளப்பட நாங்கள் மன்றாடுகிறோம். உம்முடைய பேரிருக்கம் அவர்களை தாங்கிக் கொள்ளட்டும். உம்முடைய பரிசுத்த ஆசீர்வாதத்தினால்
நிரப்புகின்ற கடவுள், வழிநடத்துகிற கடவுள் எங்களோடு இருக்கிறார் என்றவர்கள் வெற்றி நடைபெற உதவி செய்யும். திருமணத்தில் இணைய இருக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எஸ்தருக்காக, அவர் மணக்க இருக்கின்ற அருண் ராஜேஷ்காக முக்ஸ்தோத்திரம் சுவாமி. அந்த பிள்ளைகளை ஆசிர்வதியும். அதே போலவே செல்வராணிக்காக, அவர் மணக்க இருக்கின்ற ஜெபாஸ்டின் டேனியல் ராஜ்காக நன்றி ஒரு ஸ்தோத்திரத்தை எடுக்கின்றோம். இவர்களுடைய குடும்ப வாழ்க்கை நீர் துவங்கி வைத்தருளும். பெற்றோர்கள் எடுக்கின்ற திருமண முயற்சிகளை நீர் ஆசிர்வதித்து எல்லா தேவைகளையும் சந்தித்து நீர் முன்னின்று நடத்தி தந்தவனை பாதுகாக்கும்படியாக இயேசுவின் திருப்பெயரில் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமென். அன்புக்குரியவர்களை, மீண்டுமாக இந்த கொரோனா தொற்று காலமாக நம்முடைய வழிபாடுகள் இப்படி நேரலை மூலமாக உங்களுடைய வந்து சேரும். அதற்காக கடவுளை நாம் போற்றுவோம். மீண்டுமாக அரசின் மறு அறிவிப்பு வரை இவ்வளவு நடைபெறும். ஒருவேளை கடவுளுக்கு சித்தமானால் மாலை வழிபாடு வைக்கலாம் என்று யோசித்திருக்கிறோம். வாரத்தின் மத்தியிலே ஒருவேளை புதன்கிழமை மாலை 6 மணியிலிருந்து 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரை வழிபாடு நடத்த வாய்ப்பு இருக்குமானால் நடத்தலாம் என்று எண்ணியிருக்கின்றோம். கடவுளுக்கு சித்தமானால் அடுத்த வாரத்தில், இந்த புதன்கிழமை அல்ல, ஒருவேளை லாக்டவுன் வார நாட்களிலும் நீடிக்குமா என்று தெரியவில்லை. அதை பார்த்துவிட்டு நாம் செய்யலாம் என்று யோசித்திருக்கிறோம். ஆகவே மாலை புதன்கிழமை 6:30 7:30 மணி வரையிலும் ஒரு வழிபாடு நடத்தலாம். ஒருவேளை அனுமதிக்கப்பட்டோமானால் நீங்கள் வந்து இந்த எஸ்ஓபி கடைபிடித்து அமர்ந்து செல்லும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஒருவேளை நாம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அதை குறித்து விவரமான அறிவிப்பை நாம் அறிவிப்போம். ஆகவே வருகின்ற அடுத்த வாரத்தின் அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு நம்முடைய அரசினுடைய அறிவிப்புகள் எப்படி இருக்கிறது என்று பார்த்து கொண்டு அந்த வாரத்தின் மத்தியிலே இந்த மாலை வழிபாடு ஒன்று நடத்த நாம் முயற்சி செய்வோம். கடவுள் வழிநடத்துவாராக. கடவுளை போற்றும் வண்ணமாகவும் நாம் மற்றவர்களை தூய்மைப்படுத்தும் வண்ணமாகவும் மற்றவர்களை அந்த தூய்மை நிலைக்கு அழைத்து வருகிற மனநிலையை உருவாக்கும் வண்ணமாகவும் நம்மை அர்ப்பணிப்போம். 237வது கீர்த்தனை பாடல், கீர்த்தனை 237 அந்த பாடலை பாடி ஆண்டவரை நாம் போற்றுவோம். தந்தானே துதிப்போமே திருசபையாரே கவி பாடி பாடி தந்தானே துதிப்போமே விந்தையானந்த நந்த மனவில்ல கரியதோ நம்மை மிக மிக விந்தையானந்த நந்த மனவில்ல கரியதோ நம்மை மிக மிக தந்தானை துதிப்போமே. உயரத்தில் சியோனே நீயும் மெய்யாக களி கூர்ந்து நேர்ந்து உயரத்தில் சியோனே ஐயன்னே சூக்குலின் கையை கூப்பி துதி செய்குவையே மகிழ் கொள்ளுவையே நாம் ஐயன்னே சூக்குலின் கையை கூப்பி துதி செய்குவையே மகிழ் கொள்ளுவையே நாம் தந்தானை துதிப்போமே. சுட்டாங்கத்து நற்சபையே உன்னை முற்றாய் கொள்ளவே அலைந்து திரிந்து சுட்டாங்கத்து நற்சபையே சத்து குலைந்துன்னை சத்தியாக்க தம்மின் ரத்தத்தை சிந்தி எடுத்து உயிர் வரும் சத்து குலைந்துன்னை சத்தியாக்க தம்மின் ரத்தத்தை சிந்தி எடுத்து உயிர் வரும் தந்தாரை துதிப்போமே. தூரம்
திரிந்த சீயோனே, உன்னை தூக்கி எடுத்து கரத்தில் ஏந்தி தூரம் திரிந்த சீயோனே, ஆரங்கள் பூட்டி அலங்கரித்து நிர்ணயத்தன் மரவாட்டியாக்கினது என்னை, ஆரங்கள் பூட்டி அலங்கரித்து நிர்ணயத்தன் மரவாட்டியாக்கினது என்னை, தந்தாரை துதிப்போமே. ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த கடவுளை உம்மை போற்றுகிறோம். நீர் எங்களை தூக்கி எடுத்து ஆரங்கள் பூட்டி உம்முடைய பிள்ளைகளாக உயர்த்துகின்றீர். உம்மை போற்றுகிறோம். தூரத்தில் இருந்த எங்களை அழைத்து உமது பிள்ளைகளாக வைத்து கொண்டீர். உம்மை போல தூய்மையாக்குகின்ற ஆசீர்வாதங்களை தருகிறீர். இந்த உலகத்தை தூய்மையாக்குகின்ற பணியிலே ஈடுபட்டுகின்ற எல்லாரையும் தூய்மையானவர்களாக பார்க்க எங்களுக்கு அருள் தாரும். நாங்கள் தூய்மையாக்கி கொண்டே உம்முடைய அருளை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய ஆற்றல் நிறைந்த பிள்ளைகளாக இருக்க எங்களை வழிநடத்தும். வழிபாட்டுக்கு வர முடியவில்லையே என்று இயங்குகின்ற உள்ளங்களிலே இந்த வழிபாடு ஆசீர்வாதமானதாக இருக்க நீ உதவி செய்யும். ஒவ்வொருவரையும் இதை பங்கேற்ற எல்லா மக்களையும் உம்முடைய அன்புக்குள்ளாக நீ நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய பேராற்றல், உம்முடைய மகா இரக்கம் அவர்களை தாங்கிக் கொள்ளட்டும். ஒவ்வொருடைய இல்லங்களிலும் சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்களுடைய ஆஸ்வதியும் வயதானவர்கள் உம்முடைய ஆற்றலால் நிரப்பப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக தொற்று அதிகமாக பரவதினால் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த கட்டுப்பாடுகள் ஆண்டவரே மக்களால் கடைபிடிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமை பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாக ஆசீர்வாதங்களை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொற்றினால் அதிக பாதிப்பு இல்லாதபடி, அதிக உயிரிழப்பு இல்லாதபடி உம்முடைய பரிசுத்த கரம், உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தின் வல்லமை எல்லாவற்றுக்கும் மேலாக மருத்துவத் துறையிலே, துப்புரவு துறையிலே, மற்ற பணிகளிலே இருந்து கொண்டு மக்களை பாதுகாக்கின்ற நடவடிக்கைகள் இருக்கின்ற எல்லாரையும் பாதுகாக்கும்படியாக நாங்கள் மீண்டுமாக ஜெபிக்கிறோம். சுவாமி, ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்தை, ஒட்டுமொத்தமாக இந்த தேசத்தை, எங்களுடைய திருச்சபை மக்களை நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று மீண்டுமாக நாங்கள் இணைந்து வழிபாட்டிலுமை தொழுது கொள்கிற நாட்களை விரைவாக நீர் தர வேண்டும் என்று, அமைதியும் சமாதானமும் இந்த ஆண்டிலே இருக்க எங்களை நீ கட்டளையிட வேண்டும் என்று அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பலி வேண்டிக் கொள்கிறோம். வாழ்வு தருகின்ற நல்ல கடவுளே, ஆமேன். தாயும் தந்தையுமான கடவுளின் அன்பும் மைந்தராக இயேசுவோடும் தூயாவின் கூட்டமும் இடத்திலும் பாதுகாவலும் உங்கள் அனைவரோடும் இன்றும் மீண்டும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, ஆவியோடு இருப்பாராக. சமாதானத்தோடு என்றும் வாழ்வோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமேன்.